அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேரம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் அரசியல் கள நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது அனுர குமார திசாநாயக்கனுடைய யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பாக தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு தந்திருந்தீர்கள். அதில் நாங்கள் மேலும் சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. அதனால் நான் மீண்டும் உங்களை அழைத்திருக்கின்றேன். குறிப்பாக அனுர குமார திசாநாயக்கனுடைய வடக்குக்கான அந்த பயணத்தின் பொழுது உங்களுக்கு தெரியும், தையிட்டி ஒரு எரியும் ஒரு பிரச்சனையாக அவருக்கு இருக்கின்றது என்றதை எல்லோரும் அறிந்தது. அவருக்கு அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது தெரிகின்றது. தையிட்டி காணி விடுவிப்பது தொடர்பாக ஏதாவது வாக்குறுதிகள் அனுர குமார திசாநாயக்க அவர்கள் இந்த வடக்கின் பயணத்தின் பொழுது தெரிவித்தாரா? உண்மைதான். ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். இந்த தையிட்டி காணி விடுவிப்பு தொடர்பான நடவடிக்கை அரச மட்டத்திலே மேல் மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதோடுபான விசேட குழு ஒன்று கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்டு அவர்கள் இங்கே பல்வேறு தரப்பினரோடு அவசர சந்திப்புகளை நேரடியாக நடத்தியிருந்தார்கள். அதாவது இதற்கு ஒரு தீர்வை ஜனாதிபதியுடைய வருகையின் போது ஏற்படுத்தி விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த முயற்சிகள் இடம்பெற்றதாக அறியக்கூடியதாக நாங்கள் அதைத்தான் அந்த இடத்துல பதிவு செய்திருந்தோம். அதே நேரத்தில் அதனுடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் கூறியிருந்தோம். அதாவது இந்த தையிட்டி விவகாரம் என்பது ஒரு பௌத்த ஆக்கிரமிப்பு என்கின்ற நிலையை மாற்றி வெறுமனே காணி விடுவிப்பு என்கின்ற ஒரு நிலையோடு அதை வலுக்குறைப்பு செய்வது. பௌத்த ஆக்கிரமிப்பு என்பது ஒரு இனப்படுகொலை, ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய ஒரு தொடர்ச்சி. காணி விடுவிப்பு என்பது ஒரு உலகத்தர ஒரு சர்வதேச தரப்பால் பார்க்கப்படுகின்ற ஒரு சாதாரண விடயம். அதாவது ஒரு இராணுவம் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கின்ற போது தன்னுடைய இராணுவ தேவைகளுக்காக ஒரு இடங்களை கையகப்படுத்துவதும் பின்னர் அதை விடுவிப்பதும், இல்லை அது மேலதிகமாக தங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை தொடர்ந்து தக்க வைப்பதும் என்பது அது உலகளாவிய ரீதியாக ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அது தமிழர்களுடைய பிரதேசம், தமிழர்களுடைய பிரதேசத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படுகின்ற விடயமாக எங்களுடைய கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் அதை வலுவாக முன்கொண்டு செல்லக்கூடிய காரணம் அல்ல. ஆனால் பௌத்த ஆக்கிரமிப்பு என்பது ஒரு சிங்கள குடும்பம் கூட வசிக்காத ஒரு பிரதேசத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பௌத்த விகாரை என்பது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியக்கூடிய விடயம். அந்த இன சுத்திகரிப்பு, அதாவது ஒரு இன குடிப்பெரம்பலிலே எதிர்காலத்திலே எப்படியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு தொடக்கமாக இது இருக்கின்றது. தமிழர்களுடைய நிலங்களிலே ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எப்படியான ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றது, அரச பயங்கரவாதம் எப்படி இந்த விடயங்களை கையாளுகின்றது என்பதற்கான ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற ஒரு விடயம்தான் அந்த தையிட்டி விகாரை அந்த பௌத்த ஆக்கிரமிப்பாக நாங்கள் முன்னிலைப்படுத்துவது. ஆகவே அந்த நெருக்கடியிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக இது வெறுமனே ஒரு காணி விடுவிப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதாக இந்த அரசாங்கம் இதை மடைமாற்றி வருகின்றது. அமைச்சர் சந்திரசேகர் அவராக இருக்கட்டும், இல்லை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கட்டும், இல்லை வடமாகாண ஆளுநராக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய ஒரு பின்னணியில் இயங்கக்கூடிய இந்த தரப்புகள், இந்த நாக விகாராதிபதி, தையிட்டி விகாராதிபதி அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பக்கத்தாலே ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பது, அந்த கடுமையான நிலைப்பாட்டுக்கு மத்தியிலே ஏதோ இதாவது ஒரு தீர்வு வருகின்றது என்று தமிழர்களை ஆறுதல் அடையக்கூடிய வகையிலே தமிழர்களிடத்தே இந்த ஒரு விடயத்தையும் கொண்டு வருவது. இத்தனை ஆண்டுகளாக போராடி எந்த விடயங்களையும் சாதிக்க முடியவில்லை. சரி, குறைந்தபட்சம் காணிகளையாவது விடுவிக்கின்றார்கள், அதையாவது நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் என்ன என்கின்ற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போது காணி விடுவிப்பு முதன்மைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த கொழும்பிலிருந்து வருகை தந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே இந்த விடயத்திலே தீவிரமாக செயல்பட்ட குழுவினர் கூட அந்த காணி விடுவிப்பு என்கின்ற விடயம் கூட விகாரை அமைக்கப்பட்டது தான், அதை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் தையிட்டி திசவிகாரைகள் இருக்கக்கூடிய ஏனைய புரிதான காணியிலே அந்த 1 ஏக்கர் காணியை விடுவிப்பது, அந்த மக்களுக்கு பதில் காணி வழங்குவது என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே இது சரியான முறையிலே கை கொள்ளப்படவில்லை. தமிழர் தரப்புடைய சிவில் சமூகங்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்டு ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதை அவதானிக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் சகலரும் அந்த விடயத்துக்கு பெரும்பாலும் ஒத்துழைக்காத ஒரு நிலைமை இருந்தது. காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த விடயத்திலே மிக தீர்க்கமாக இருந்திருக்கின்றார்கள். பதில் காணி என்ற விடயத்தோடு இந்த விடயத்தை நாங்கள் கடந்து சென்று விட முடியாது என்கின்ற வகையிலே தமிழ் தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு போக்கு இதில் இருந்தது.
ஆகவே இருகை ஓசை தான் எழுப்ப முடியும், ஒரு கை ஓசை எழுப்ப முடியாது. ஆக இவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் அவர்களோடு ஆதரவாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற தரப்பினர். ஆகவே அவர்களையும் இதில் இணங்க செய்தால் மட்டும்தான் அனுர அரசினுடைய இந்த நாடகத்தை அவர்களால் முழுமைப்படுத்த முடியும். ஆகவே அவர்களுடைய முயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்காதன் காரணமாக அந்த காணி விடுவிப்பு என்கிற விடயத்தையே கடந்து செல்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஜனாதிபதியினுடைய அந்த வடக்கு விஜயத்தில் அது அமைந்திருக்கின்றது. இந்த விடயத்திலே அவர்கள் வெளிப்படையாக எதையுமே சொல்லவில்லை. அந்த நிகழ்ச்சி நிரலிலே ஆரம்பத்திலே இந்த தையிட்டு விகாரை என்பது முதன்மைப்படுத்தப்பட்டது, அந்த காணி விடுவிப்பு என்பது. ஆனால் அந்த விடயம் அப்படி ஒன்று இல்லை என்பதாகவே அவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஒரு நிகழ்விலே அவர் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். வழக்கமா 2 விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தையிட்டு விவகாரத்தை தொட்டு. ஆனால் நேரடியாக அந்த தையிட்டு திசவிகாரை என்கிற விடயத்துக்குள் அவர் செல்லவில்லை. வழக்கமாக தெற்கிழங்கையினுடைய ஜனாதிபதிகள் அந்த அதாவது சிங்கள பௌத்த பேரினவாத மனோநிலையில இருக்கக்கூடிய தலைமைகள் எவ்வாறு தமிழ் தரப்பின் மீது பழியை சுமத்துகின்ற அதே பாணியிலே அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது இது தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக இங்கே இருக்கின்ற தரப்பினர் இந்த விடயங்களை தலையிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் தரப்பினர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தையிட்டு விகாரை என்பது தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு இவர்களான் காரணம் என்பது போன்று ஒரு கருத்தை கூறினார். இன்னொரு கருத்தை கூறினார், சிங்கள அடிப்படைவாதிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டாக அவர் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். அது இப்போது தெற்கிழங்கையில ஒரு தீயாக பற்றி இருக்கின்றது. அதாவது தையிட்டி என்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கவில்லை. அப்படி ஒரு பிரச்சனை வடக்கிலே இருப்பதாக கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் அந்த சில் எடுக்கிற என்று சொல்லி அவர்கள் அந்த சிங்களத்தில் சொல்வார்கள். அந்த பௌர்ணமி தினத்திலே அந்த சில் எடுப்பதற்காக அந்த பிரபலமான அந்த அவர்களுடைய அந்த பௌத்த விகாரைகளை நோக்கி அந்த சிங்கள பௌத்தர்கள் ஆன்மீக யாத்திரை செல்வது வழக்கம். அப்படி அதை குறிப்பிடுகின்ற போது தெற்கிழங்கையில இருக்கின்ற சில இந்த பௌத்த சிங்கள அந்த அடிப்படைவாதிகள் உண்மையிலே சிங்கள பௌத்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக இருப்பது அன்றாவதில் இருக்க மகாபோதி. அந்த மகாபோதியை கடந்து வடக்கில் இருக்கின்ற ஒரு விகாரையை நோக்கி வருவதென்பது ஒரு இனவாதத்தினுடைய வெளிப்பாடு. உண்மையிலே நீங்கள் ஒரு பௌத்த மதத்தை போற்றுவதாக இருந்தால் அந்த பௌர்ணமி தினத்திலே அந்த சில் எடுக்கின்ற உங்களுடைய அந்த பாரம்பரியத்தை நீங்கள் நிறைவேற்ற கொண்டால் மகாபோதிக்கு செல்லலாம். ஆனால் மகாபோதியை தவிர்த்து விட்டு மகாபோதியை கடந்து வடக்கில் இருக்கிற ஒரு விகாரையை நோக்கி நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொன்னால் அது ஒரு இனவாத ரீதியான நடவடிக்கை என்ற வகையிலே அவர் போகிற போக்கிலே அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அப்போதே எல்லோராலுமே உணரப்பட்டது இந்த தையிட்டு விகாரையை மையமாக வைத்துதான் அவர் இந்த விடயத்தை ஒன்று தமிழ் அரசியல் தரப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் சிங்கள அடிப்படை தரப்பினர் மீது ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஒன்று அவர் சரியான தான் நேர்மையாக சரத் வீரசேகர நேரடியாக அந்த விடயத்தில் நிற்கின்றார், பொதுஜன பிரமுன தரப்பினர் நேரடியாக நிற்கின்றார்கள். அப்ப அவர்களை பேர் சொல்லி அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில கருத்துக்களை கூறா இப்படி ஒரு சிலையடியாக இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். இப்ப நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அதை வன்மையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த அன்ரோமர திசாநாயக்கா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் கூறியதுதான் ஒரு இனவாதத்தை தூண்டுவது போன்று இருக்கின்றது என்ற வகையில், அதாவது மகாபோதியை கடந்து அங்கே செல்வது என்பது இவரே அதுக்கான ஒரு இனவாத கண்ணோட்டத்தோடு அந்த விடயத்தை அவர் எடுத்து சொல்வதாக அவர் ஒரு கண்டனத்தை வெளியிட்டு இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு விடயத்தை போகிற போக்கிலே சயித் பிரேமதாசா சொல்லி இருக்கின்றார், வடக்கிலே இருந்து கதிர்காமத்துக்கு வருகின்ற போது அவர்களுக்கு யாத்திரிகைகளுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவிக்கக்கூடிய வகையிலான கருத்தாகத்தான் இந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அப்ப அவர்கள் இப்ப இது ஒரு அன்று எதிர்கட்சி தலைவராக இந்த சயித் பிரேமதாசா கூட தையிட்டு விகாரை விடயத்திலே என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பதை எங்களுடைய அவருக்கு முட்டுக் கொடுக்கின்றவர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்ப இன்று எப்போதெல்லாம் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே பௌத்த ஆக்கிரமிப்பை பற்றி கதைக்கின்றோமோ அந்த குரல் எப்போதெல்லாம் வலுவாக எழும்புகின்றதோ அப்போது தெற்கிழங்கையிலிருந்து வருகின்ற குரல் ஏன் மனோகணேசன் கூட இந்த விடயத்தை நாங்கள் அதை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம். கொழும்பிலே இருக்கின்ற கொழும்பிலே நாங்கள் ஆலயங்களை அமைத்து வழிபட முடியும், வடக்கிலே விகாரைகள் அமைக்க முடியாது என்று வியாக்கியானம் கதைத்தவரா மனோகணேசன்.
அவருக்கு சில தேவைகள் இருக்கலாம். தெற்கிலங்கையிலே இல்லை தான் தெற்கிலங்கை தேசிய அரசியலிலே தாங்களை நிலைநிறுத்துவதற்காக அவருக்கு தேவைகள் இருக்கலாம். ஆனால் சிங்கள தலைவர்களும் அதே நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள். இன்று ஒருபடி மேலே சென்று சயித் பிரேமதாச சொல்லி இருக்கின்றார், இன்று மகாபோதியை தாண்டி செல்கின்ற தரப்பினரை பற்றி ஜனாதிபதி இவ்வாறு அடையாளப்படுத்துவதன் ஊடாக கதிராமத்துக்கு வடக்கிலிருந்து வருகின்ற தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற வகையில் அவர் கூறுகின்றார் என்று சொன்னால், முதல்ல கதிர்காமம் தமிழர்களுடைய பூர்வீகமான ஆலயம், எங்களுடைய தொன்மையான அடையாளம். அது கொழும்பு உள்ளிட்ட தெற்கிலங்கையிலே இன்று சைவ தமிழ் ஆலயங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அவை அத்தனையுமே இலங்கையினுடைய ஆதி குடிகளுடைய வரலாறு. இன்று நீங்கள் பெரும்பான்மையாக எண்ணிக்கையில பெரும்பான்மையாக இருந்தோண்டு அதையெல்லாம் கபலீகரம் செய்து கொண்டு அதையெல்லாம் உங்களுடையதாக இல்லை உங்களுடைய நிலத்திலே இருக்கின்ற ஒரு இடைஞ்சலாக பார்ப்பதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தையிட்டி விவகாரத்தை நேரடியாக பேசுவதற்கு துணிவற்ற போக்கிலே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வடக்கு விஜயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றகரமான ஒரு நிலைப்பாடு. உண்மையிலே யாருமே இவர்கள் சரியான தீர்வை தருவார் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வருகின்ற போது இந்த விடயத்திலே ஏதோ ஒரு நடவடிக்கை தையிட்டி விடயத்திலே மேற்கொள்வார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமானதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அப்படி ஒரு விடயம் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணவில்லை என்பதை போன்று வடமாகாணத்திலே இன்று தமிழர்களுடைய விவகாரத்திலே என்ற ஒரு முதன்மையான விடயமாக சர்வதேச அளவிலே பேசப்படுகின்ற அளவுக்கு நிலைமாற்றம் அடைந்திருக்கின்றது தையிட்டி விவகாரம் என்பது. அப்படி ஒன்று இல்லை என்பதாக அவர் போதி ஒழிப்புக்கும் பொங்கலை பொங்கிவிட்டு அவர் சென்று விட்டார். நீங்கள் கூறிய அவ்வளவு விடயமும் எரிச்சலூட்டும் எரியும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விடயத்தை, முக்கியமாக மாறியுள்ள இந்த விடயத்தை கடந்து செல்வதற்கு என்ன காரணம்? சரியான முறையிலே இந்த தையிட்டி விவகாரம் என்பது அந்த கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டது, வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு தவிசாளர் நிரோஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் என்பது ஒரு அனைத்துலக ரீதியான ஒரு கவனத்தை பெற்று ஒரு மனித உரிமை மீறலாக ஒரு அராஜகமான போக்காக அது வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அந்த தையிட்டியினுடைய அந்த கொதி நிலையை நாங்கள் தக்க வைக்க தவறிவிட்டோம். வழக்கமாக ஒரு பௌர்ணமி வருகின்ற போது நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு 2 வாரத்திலே பௌர்ணமி வருகின்ற போது அந்த இடத்துல திரும்ப போய் நிற்பார்கள். அந்த அலையோடு அந்த தையிட்டி விவகாரத்தை நாங்கள் ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்கு நாங்கள் தவற விட்டு விட்டோம். குறைந்தபட்சம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வருகையின் போது ஏன் இந்த தையிட்டி விவகாரத்தை வைத்து அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு போராட்டம் தமிழர் தரப்பில் இருந்து முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவர்கள் லாபகமாக இந்த விடயத்தை கையாளுவதற்கு நாங்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு இதே போன்று ஒரு தேசிய பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருந்தார். அப்போது நல்லூரிலே அவருடைய வருகையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் என பலராலும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே மிகப்பெரிய ஒரு அராஜகம் அந்த நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு மிக ஒரு பல பிரயோகத்தோடு அந்த போராட்டம் அடக்கப்பட்டது. அந்த வேலன் சுவாமி அவர்கள் நடந்து அந்த போராட்டம் முடிந்ததற்கு பிற்பாடு தன்னுடைய ஆதீனத்துக்கு செல்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு நீண்ட தொலைவு சுற்றி அவர் செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார். அப்ப அப்படியான ஒரு விடயமெல்லாம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் நாங்கள் ஏன் அனுரவினுடைய பயணத்தை அப்படியான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை? ஏன் இந்த தையிட்டி போராட்ட குழு இதில் பின்வாங்கியது? இல்லை அவர்களிடமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா? ஜனாதிபதி வந்து ஏதாவது தருவார், காணியை விடுவிப்பார், இல்லை விடுவிப்பது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு ஏதாவது அவர்களிடம் இருந்ததா? இப்ப நாங்களே அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை ஒரு நல்லவர் வல்லவராக காட்டுகின்ற வகையில் இப்ப இதே எதிர்ப்பு போராட்டம் என்பது அனுரவுக்கான எதிர்ப்பு அல்ல. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அதற்குள் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அந்த அதிகார நிலையிலே நின்று கொண்டு தமிழர்களுக்கான விடயங்களை ஒரு நியாயபூர்வமான விடயங்களை கூட செய்ய மறுக்கின்ற ஒரு நிலையில இருப்பவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள். இது வெறுமனே அவர்களை அபகீர்த்தி ஏற்படுத்துவதோ அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற போராட்டங்கள் அல்ல. இந்த போராட்டங்களின் ஊடாக வடக்கிலே தமிழர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அரசாங்கம் அதற்கு எதிராக செயல்படுகின்றது என்கின்ற ஒரு போக்கை வெளிப்படுத்துவது, அது மாத்திரமல்ல அவர்களுக்கான கடப்பாட்டை வலியுறுத்துவது. இன்று தையிட்டி என்கின்ற ஒரு விடயமே இல்லை என்பதாக முழு பூசணிக்காய் சோற்றில் புதைப்பதை போன்று ஜனாதிபதி கடந்து செல்கின்றார் என்று சொன்னால்
நாங்கள் ஜனாதிபதியினுடைய மன்னார் விஜயத்தின் போதோ யாழ் விஜயத்தின் போதோ நாங்கள் இந்த தையிட்டி விகாரைக்கு நீதி கேட்டு நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தால் அவர்களால் இவ்வாறு கடந்து சென்றிருக்க முடியுமா? இல்லை. குறைந்தபட்சம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அவர்கள் அந்த விழா மேடையை புறக்கணித்திருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு வேறு விதமான தேவை இருக்கின்றது. மாகாண சபை வரப்போகின்றது, தாங்கள் ஏதோ புனிதமானவர்கள் என்பதாக காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் வெளியே நிற்கின்றார்கள். அது வேறை. ஆனால் இன்று சுமந்திரன் அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் இதெல்லாம் இது எங்களுக்கு சரி வராது, நாங்கள் இந்த நிகழ்வை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி. அவர் தமிழ் மக்களுக்கு எதையுமே செய்கிறார் இல்லை. அப்ப நீங்கள் நல்லாட்சி காலமா இருக்கட்டும், இல்ல போன முறை இந்த இவ்வாறான தேசிய நிகழ்வுகள் நடக்க எல்லாம் அங்க போட்டு முட்டு கொடுத்து கொண்டு அதுக்கெல்லாம் வியாக்கியானத்தை சொன்னீங்க. அப்பேக்க தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருந்தால், இல்லை தமிழ் மக்களுக்கு ஒத்திசைவான அரசாங்கமாக தான் அது இருந்ததா? உங்களுக்கு சரி என்று பட்டால், இல்லை நீங்கள் அவ்வாறான ஒரு தேசிய தரப்போடு கைகோத்து நிற்கின்ற ஒரு தேவை ஏற்படுகின்ற போது அதை நீங்கள் நியாயப்படுத்துகின்றீர்கள். இன்று மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது. நாங்கள் ஒரு ஒரு எதிர்ப்பரசியலின் ஊடாக ஒரு தனித்து நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற காலத்தில் தமிழ் மக்களுடைய விடயங்களுக்காக நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்பதாக காட்டிக் கொள்கின்றார். மக்கள் இந்த இந்த போலிகளையும் நாங்கள் இனங்காண வேண்டும். இன்று இவர்களுடைய இந்த கையாளாகத்தனம் தான் இன்று அன்றோமரது சனாயக்கா அவர்கள் இந்த தையிட்டி என்கின்ற ஒரு விடயமே இல்லை என்பதாக கடந்து செல்வதற்கான காரணமாக நான் பார்க்கின்றேன். ரெண்டு ரெண்டு விடயம். ஒன்று எங்களுடைய அரசியல் தரப்பினருடைய அணுகுமுறை, மற்றது எங்களுடைய இந்த தையிட்டி விவகாரத்திலே போராட்ட குழுவினர் ஏன் இந்த விடயத்திலே ஒதுங்கினார்கள் என்ற ஒரு விடயம் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அந்த போராட்டத்தின் ஊடாக அனுர திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு வடமாகாணத்திலே ஒரு இன்று முதன்மையான பிரச்சனை என்றால் மீனவர்களுடைய விவகாரம் இருக்கின்றது. அந்த விடயம் அனுர திசாநாயக்கா அவர்கள் பேசவில்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு எரிகிற பிரச்சனையாக இருக்கின்ற தையிட்டி விவகாரம் கூட அந்த விடயத்திலே அவரால் கடந்து செல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் அதற்கு வழி சமைத்திருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய பார்வை. நன்றி நன்றி ராமேந்திரன். இனி வடமாகாணத்து பயணத்தை மேற்கொண்ட பொழுது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது நடைப்பயிற்சியில் ஈடுபடும் பொழுது வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் ஜனாதிபதிகள் வரும்பொழுது இராணுவத்தினர்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பலாலியில் எந்த விதமான கெடுபிடியும் இல்லாமல் காலையில் நடைப்பயிற்சியை மேற்கொண்ட தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? அந்த விடயம் உடனடியாகவே அந்த காணொலியை பார்த்தபோது சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஒரு ஒரு படங்காட்டுகின்ற ஒரு பேக்காட்டு அரசியலுடைய உச்சமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நேற்றைய தினமும் உரையாடுகின்ற போது சொன்ன விடயம், நீங்கள் இந்த விடயங்களை எப்படி தெற்கிழங்கைக்கு பிரதிபலிக்கப் போகின்றீர்கள், கடத்தப் போகின்றீர்கள் என்பதில் தான் இதனுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை நாங்கள் மதிப்பீடு செய்ய முடியும். ஜனாதிபதி அவர்களுடைய வடக்கு பயணத்தில் இந்த விடயங்களை இவர்கள் வெளிப்படுத்துகின்ற போது அதை தெற்கிழங்கைக்கு எவ்வாறு கடத்தப் போகின்றார்கள் என்பதுதான் இருக்கின்ற. இது முழுக்க முழுக்க தமிழர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதாக காட்டக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். மற்றது இன்று அவர்களுடைய விசிலடிச்சான் குஞ்சுகள் நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் ஆக அற்புதம், நடந்தால் நடை அழகு என்ற அளவுக்கெல்லாம் அவரை ஒரு புகழ்ந்து தள்ளுகின்ற விடயம் இருக்கின்றது. என்ன ஒரு அற்புதம், ஒரு பாதுகாப்பு கெடுபிடி இல்லாமல் ஒரு ஜனாதிபதி இயல்பாக எங்கட ரோட்டில் நடந்துட்டு போறார், மக்களோட செல்ஃபி எடுக்கிறார், படம் எடுக்கிறார். அதாவது அந்த பலாலி வீதியில அவர் போன வீதியில இருந்த மக்கள் தங்களுடைய பிள்ளைகளோட போய் நின்று படம் எடுத்தது. அதே பெரிய அளவில் தெற்கிழங்கையில அவியல் அதை வெங்கட விசிலடிஜா குஞ்சுகளும் தெற்கிழங்கையில அனுர தரப்பும் அதை ஒரு ஒரு விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இது என்னன்னு சொன்னா, இந்த காட்சியை பார்க்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பின்னோக்கி என்னுடைய நினைவுகள் சென்றிருந்தது. யாழ்குடா நாடு சூரிய ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு இலங்கை அரச படைகளால் கைப்பற்றப்படுகின்றது. விடுதலை புலிகள் தந்திரோபாயமாக யாழ்குடா நாட்டை கைவிட்டு பன்னி பெருநில பரப்புக்கு அவர்கள் கட்டுமானங்களை கொண்டு நகர்த்தியதுக்கு பிற்பாடு யாழ்குடா நாடு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. வந்தா பிறகு 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வடமராட்சியில பருத்தித்துறை மையமாக நான் 512 நினைக்கிறேன் பிரிகேட் இராணுவ தளம் ஒன்று அமைக்கப்பட்டது. அதுல பிரிகேடியர் ரஞ்சன் விஜயரத்ன என்ற ஒருவர் இருந்தவர். அந்த ரஞ்சன் விஜயரத்ன இதே மாதிரித்தான். அவர் நல்ல அழகா இருப்பார், நல்ல வெள்ளையும், அவர் ஒரு சினிமா நடிகரை போலத்தான் இருப்பார். நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு. அவர் என்ன செய்வார்னு சொன்னா அப்படிதான் பின்னேரத்துல வருவார்.
ஒரு பின்னேரம் ஒரு 4 மணி 3:30 4 மணிக்கெல்லாம் வந்து இதை விட இன்னும் ஒரு சின்ன காஜெட்டை போடுவார். போட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு அவரோட வந்து ஒரு ஒரு மெய்ப்பாதுகாவலரும் இவராவது கொமாண்டோவோட வந்தார். அவர் ஒரு மெய்ப்பாதுகாவலரோட வந்து அவரும் டிஷர்ட் டெக் ஷூட் போடுவார். ஆனால் உள்ளுக்கு இடுப்பில் பிஸ்டல் இருக்கும். அவர் வந்து அப்படியே கேம்ப்லேருந்து வெளிக்கிட்டு அப்படி ஒரு ஒய்யாரமாக ஒரு நடை கொண்டு வருவார் வீதியில். அவன் எங்கட வழக்கம் இப்போதான் எல்லாம் தொலைக்காட்சிகளுக்குள்ள தலையை புதைச்சி போட்டு வீடுகளுக்குள்ளே தனித்தீவா எங்கட மக்கள் இருக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னேற 4-5 மணிக்கெல்லாம் வந்து எங்கட மக்கள் வீட்டுக்கு வெளியில வாசல்ல வந்து அயல் வீடுகளில் இருக்கிற ஒரு 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 4-5 குடும்பங்கள் சேர்ந்து தங்களுடைய அன்றைய பொழுதுகள் அடுத்த இதழ் ஊர் புதினங்கள் உலக புதினங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற வழக்கம். எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரு பின்னேரம் ஒரு 4 மணிக்கு பிறகு ஒரு 6 மணி 7 மணி மட்டும் பார்த்தால் ஒரு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மக்கள் கூடி காய்ச்சி கொண்டிருப்பினம். அவ்வளோ ஒரு ஒரு அழகா இருக்கும் அந்த இதை பார்க்க. அப்ப இவர் நடந்து வருவேக்க அப்படி இருக்கேக்க வந்து அப்படியே எல்லாரும் நின்று கும்பிடுவார். யாரை பார்த்தாலும் கும்பிடுவார். அப்ப எங்கட ஜனங்களும் சரி ஒரு ஆள் கும்பிடேக்க அதுக்குரிய பதில் மரியாதையோடு கும்பிடுவினம். சில பேர் கை குழந்தையோட நிப்பினம். அப்ப இவர் ஒருபடி மேல போய் அந்த கை குழந்தைய வேண்டி அந்த கை குழந்தைய கொஞ்சுறது விளையாடுறதுன்னு சொல்லி அவர் எல்லாம் அப்படியெல்லாம் பாவனை எல்லாம் செய்வார். அப்ப இதை பார்க்க எங்களுடைய ஆக்களுக்கு விஜயரண்ணா இவ்வளவு தங்கமான மனுஷன், எப்படி மக்களோட இயல்பா இதுன்ற இதான் சந்திரிகா அம்மையாரோட திட்டம். அதாவது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதற்கு பிற்பாடு ஒரு தமிழ் மக்களை இன அழிப்பு இராணுவத்தை தமிழ் மக்களோடு மிக நெருக்கமாக பழக விட்டு தமிழ் மக்களால ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மையை கொண்டு வந்து அதன் மூலமாக இன அழிப்பு இராணுவத்துக்கு வெள்ளையெடுப்பு செய்கின்ற ஒரு நோக்கம். ஆனால் ரஞ்சன் விஜயரத்னாவோட மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய தமிழின படுகொலைகள், அதாவது அந்த எங்களுடைய கிராமங்களுக்குள்ள புகுந்து மக்களை வந்து கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த அந்த இனப்படுகொலை சம்பவங்கள்ல பிரதான சூத்திரதாரி தான் ரஞ்சன் விஜயரத்னா என்கின்ற தகவலும் இருக்குது. அதாவது அவருடைய கடந்த காலம் என்பது கிழக்கு மாகாணத்தில் எங்களோட மக்களை வேட்டையாடி ஒருவர் இன்று நடிகராக அவதாரம் எடுக்கப்பட்டு சந்திரிகா அம்மையார் அனுரத்தரத்துவ பாதுகாப்பு செயலாளர் அனுரத்தரத்துவ அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இராணுவத்தை மக்கள் மயப்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு மக்களோடு ஒரு சிநேகபூர்வமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து மக்களாகவே இராணுவத்தை இங்கே விரும்பி தக்க வைக்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு அந்த விடயம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. அந்த காட்சி எனக்கு கண்ணுக்கு முன்னாலே வந்து சென்றது. கிட்டத்தட்ட 96 97 அந்த காலப்பகுதிகளில் எல்லாம் எங்களுடைய பருத்தித்துறை மண் அந்த விடயத்தை நன்றாக கண்டுணர்ந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு அவர் இங்கிருந்து பதவி உயர்வு பெற்று செல்வதற்கு முன்னர் அவர் ஒரு ஒரு கரும்புலி தாக்குதலிலே அவர் படுகாயமடைந்து உயிரிழந்தது என்பது ஒரு வேறு விடயம். ஆனால் அவர் பல நல்ல விடயங்களை செய்திருக்கின்றார். இன்றும் ஒரு மறக்க முடியாத பல விடயங்களை அவர் இந்த பருத்தித்துறை மண்ணுக்கு ஆற்றி சென்றிருக்கின்றார். அது வேறு விடயம். அது அவர்களுக்கான நிகழ்ச்சி நிரல். அவர்களுக்கான மேலிடத்திலிருந்து தமிழ் மக்களை வேட்டையாட வேண்டும், கருவறுக்க வேண்டும், பாலியல் வன்முறைக்குள்ளாக்க வேண்டும் என்று உத்தரவு வருகின்ற போது அதை செய்வதும், இல்லை மக்களுக்கான கட்டுமானங்களை செய்வது, மக்களோடு நேசமாக இருக்கின்றவாறு செயல்படுவது என்பது ஆகவே கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் இராணுவம். அந்த வகையில மேலிடத்திலிருந்து வெட்ட சொன்னால் வெட்டுவார்கள், கட்ட சொன்னால் கட்டுவார்கள், சிரிக்க சொன்னால் சிரிப்பார்கள். அப்படி அவர் செயல்பட்டார். மட்டக்களப்பிலே வீடுகளுக்குள்ளே புகுந்து குடும்பம் குடும்பமாக எங்களுடைய மக்களை வேட்டையாடிய ரஞ்சன் விஜயரத்னா அவர்கள் பருத்தித்துறையிலே நேசமாக இருந்தார். இதே அன்றகுமர திசநாயக்கா அவர்கள் எங்களுடைய சுனாமி கட்டமைப்புக்கு எதிராக கண்டியிலிருந்து கொழும்புக்கு பாத யாத்திரை சென்றது நாங்கள் எங்களுடைய விசிலடிச்சா குஞ்சுகள் மறந்தார்களோ மறக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்று பலாலியிலே வந்து நடக்கின்றார் என்று அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னர் 2005ஆம் ஆண்டு சுனாமி கட்டமைப்பு வந்தபோது இதே அன்றகுமர திசநாயக்கா ஒரு இனவாத தலைவராக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே அந்த சுனாமி கட்டமைப்பு அனுமதிக்க முடியாத ஒரு ஒற்றையாட்சி அரசியலமை கட்டமைப்பு மீறி ஒரு சமாந்தரமாக ஒரு இதை நாங்கள் உருவாக்க முடியாது என்று ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிலே தலைமை தாங்கி செயல்பட்டவர் இதே அன்றகுமர திசநாயக்கா அவர்கள். கண்டியிலே 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தவர் இன்று பலாலியிலே வந்து நடக்கின்றார், தான் இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதாக காட்டிக்கொள்வதற்காக. இப்ப இதே எல்லாம் வந்து உள்ளார்ந்தமாக அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் கடந்து விட்டு உண்மையிலே இன்று ஒரு சமூக வலைத்தளங்கள் என்பது அந்த
எங்களை யார் ஒருவர் எங்களை இயக்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் என்று அதை ஒருவர் தொடக்கி விட்டவுடன் நாங்கள் அதற்கு பின்னாலே அப்படியே போகின்ற நிலைமை இருக்கின்றது. என்ற இந்தியாவில் இந்த கலாச்சாரம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். உண்மையிலே ஒரு பெரியோர் தலைவர் என்று சொன்னால் அதை வர்ணிப்பார்கள். அவருடைய கையிலே வலது கையிலே மணிக்கூடு கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மணிக்கூடு என்ன வகையான மணிக்கூடு, எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது, எவ்வளவு பெறுமதியான மணிக்கூடு, அவருடைய உடை அலங்காரங்கள் அதையெல்லாம் வர்ணிப்பார்கள். அதே போன்று இப்போது எங்களுடையவர்களும் மேன்மிதங்கி ஜனாதிபதி வந்து அவருடைய கையாலே அரிசி எடுத்து பானையிலே பொங்கல் இட்டார். அட இதுக்கெல்லாம் விடாப்பா இரவுலாவா கையெடுத்து வர முடியும்? இப்ப இவ்வளவு காலம் நாங்களும் இரவுல எங்களோட அம்மா அப்பா வந்து தங்களோட ஐயால அரிசியை போட்டு பொங்கினாங்க, நாங்கள் எங்கட ஐயால அரிசியை போட்டு பொங்கினாங்க. ஒரு பொங்கல் பொங்கலோட இதையெல்லாம் ஒரு சாதனையா சொல்ல முடியுமா? இதையெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான குறியீடா சொல்ல முடியுமா? அவங்க நடிக்கிறாங்க. ஒரு படத்துல ஒரு விஜய், அஜித், ரஜினிகாந்த் போன்றவர்கள் திரை நட்சத்திரங்கள் நடிக்கின்றார்கள் என்று சொன்னால், சண்டை காட்சிகளிலே டூப் போட்டு நடிக்கின்றது அது வேற. ஆனால் பாடல்கள்ல நடனம் ஆடுவதற்கும் இப்படியான விடயங்களுக்கு அவர்கள் நேரடியாக செய்வார்கள். அதே போன்று இவர்கள் நடிக்கின்றார்கள். இவர் நடிப்பதற்கு வந்தவர் நடித்துத்தான் ஆக வேண்டும். அது எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதா வைத்துக் கொண்டு அவர் வந்தார், அவரே இதன்னார், அவரே தானே கையால் எடுத்து சாப்பிட்டார் என்ற அளவுக்கு எல்லாம் எங்களுடைய அதை கொண்டாடேக்க பலாலியில நடந்ததை கொண்டாடாமல விடுவினம். சரி, அந்த பலாலியில வந்து அவர் தங்கி இருக்கேக்க, அவர் அந்த நடந்து போவேக்க எத்தனை இடத்துல இன்னும் விடுவிக்கப்படாத காணி இருக்குது, எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்க இருந்தன்றது அன்றோமர் திசாநாயக்காவுக்கு தெரியுமா? சரி, அங்க நின்று கிழக்கு பக்கமா நடந்தவர் அதே அளவு தூரம் மேற்கு பக்கமா நடந்திருந்தா தையிட்டு விகாரி ஒருக்கா போய் பார்த்திருக்கலாம். ஏன் அந்த பக்கம் நடக்கல? மேற்கு பக்கமா ஒருக்கா நடந்து திசை விகார பக்கம் ஒருக்கா போய் பார்த்திருக்கலாமே. இதே அளவு தூரம் தான் அந்த பக்கம். அவர்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இதையும் கடந்து ஜனாதிபதி அன்றோமர் திசாநாயக்கா அவர்கள் வடக்கு பயணத்தில இந்த விடயத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவாராக இருந்தால் ஒரு விடயத்தை அவர் செய்ய வேண்டும். தெற்கிழங்கையிலே போய் ஒரு செய்தியை சொல்ல முடியும். இந்த கொழும்பிலே எனக்கு இல்லாத சுதந்திரம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது, தமிழர்கள் பயங்கரவாதிகள் அல்ல என்ற விடயத்தை அன்றோமர் திசாநாயக்கா அவர்கள் சொல்லுவாரா? பயங்கரவாத தடை சட்டத்தை புதிய ஒரு மொந்தையிலே பழையகளை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இதே பயங்கரவாத தடை சட்டம் அப்போது கொண்டு வரப்படுகின்ற போது கூட ஒரு சில காலங்களிலே கை வாங்கப்படும் என்ற வகையில கொண்டு வரப்பட்டு கடைசியாக தமிழர்களுக்கு எதிராகவே அது பிரயோகிக்கப்பட்டது. இன்று பலாலியிலே எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல், ஒரு மேலதிக பாதுகாப்பு கடுபிடிகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியினால் இயல்பாக ஒரு காலையிலே அவரால் நடக்க முடியும் என்று சொன்னால், இலங்கையிலே எதற்கு பயங்கரவாத தடை சட்டம்? புதிய மொந்தையிலே பழைய கல் என்றாலும் நீங்கள் வடிவங்கள் மாற்றினாலும் அதே இதைவிட கொடூரமான வகையிலே ஏற்பாடுகளோடு அந்த சட்டம் கொண்டு வரப்பட இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் எங்கிருந்து வருகின்றதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பயங்கரவாதம் என்பதை தமிழர்களிடமிருந்து தான் நீங்கள் ஊகித்துக் கொண்டு அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றீர்கள். இலங்கைக்கு எங்கிருந்து 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட நாடு, இந்தியா தான் பக்கத்தில் ஒரு தரைவழி தொடர்போடு இருக்கின்ற நாடு. அது தென்னிந்தியா, இந்தியாவிலிருந்து உங்கள் மீது எந்தவித ஆக்கிரமிப்புகளோ எந்தவித அத்துமுறல்களோ வரப்போவதில்லை. கடல் கொள்ளையர்கள் மூலமாக வருகின்ற அத்துமுறலை தடுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை. அப்படி பிறகு இதற்கு பயங்கரவாத தடை சட்டம்? பலாலியிலே உங்களால் இப்படியாக ஒரு இயல்பாக நடக்க முடிகின்றது. இப்படி இதுவரை அவர் பதவியேற்று 1 வருடமாகிவிட்டது. தெற்கிலங்கையில எங்காவது ஒரு இடத்துல இப்படி அவர் நடைபயிற்சி செய்ததாக இந்த ஒரு காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை. இல்லை, ஆனா அங்கெல்லாம் நடைபயிற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்ற. அது அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாகவோ அவர்களுடைய இந்த விடயம் கொண்டு வரப்படவில்லை. திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகின்றார் என்று சொன்னால், தமிழர்களை அவர் ஒரு எளிமையானவராக காட்டிக்கொண்டு மேலும் அவர்களுக்கு பின்னாலே தமிழர்களை அலைபாய வைக்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விடயங்கள் செய்யப்படுகின்றன. நாங்கள் முன்னாடி ரஞ்சன் விஜயரட்னா, பிரிகேடியர் ரஞ்சன் விஜயரட்னா தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு நடந்தார், அன்றோமர் திசாநாயக்கா அப்படி நடக்கிறார். அவர்கள் நடிகர்கள், நடிக்கின்றார்கள். அந்த அளவோடு நாங்கள் கடந்து சென்றால்தான் எங்களுக்கான ஒரு விடயத்தை நாங்கள் அடைய முடியும். அதாவது தமிழ் தேசியம் என்பது
எங்களுக்கான எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் அந்த எதிர்ப்பரசியல், அதாவது எங்களுக்கான இலக்குகள் அடைகின்ற வரை, எங்களுக்கான அதிகாரங்கள் எங்களுக்கான வசப்படுகின்ற வரை, எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்ற வரை, இப்படியான ஒரு சில்லறத்தனமான நடிகத்தனமான இப்படியான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் மெச்சி மெய்மறந்து கரைந்து போவோமாக இருந்தால் எங்களுடைய அடிப்படை இலக்கிலிருந்து நாங்கள் தவறி விடுவோம். ஆகவே எங்களுடைய இலக்கு என்பது நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகார பலத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு நிலையை நோக்கி நகர வேண்டும். அதிலிருந்து மெல்ல மெல்ல தமிழர்களை கரைத்து உங்களுக்கெல்லாம் ஒரு தேசமும் தேவையில்லை, ஒரு தேசியமும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு அதிகாரமும் தேவையில்லை, நீங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளாக நீங்கள் கரைந்து போய் ஏகேடி என்கின்ற அந்த அன்றோமர் திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு கீழாக ஒரு தரப்பாக தமிழ் மக்களை மாற்றுகின்ற ஒரு மூலோபாய திட்டத்தினுடைய ஒரு அங்கங்களாகத்தான் நான் இந்த விடயங்களை பார்க்கின்றேன். அதாவது தமிழர்களை இப்படியான ஒரு வறுமை நிலையிலிருந்து அவர்களை இவ்வாறான ஒரு சோக்காட்டு அரசியலுக்குள்ள அவர்களை இழுத்து ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அரசாங்கமே காணும், மாகாண சபையும் தேவையில்லை, உள்ளூராட்சி மன்றங்களும் தேவையில்லை, எங்களுக்கு நேரம் நாங்கள் அனுர இந்த அரசாங்கத்துக்கு கீழே அவற்றை பிரதிநிதிகளுக்கு பின்னால நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு அவரே செய்வார். கடைசியாக இதை நோக்கித்தான் செல்ல போகின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுகளாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். நிறைய மக்கள் பங்கெடுக்கும் பொழுது உங்களுடைய உடலிலேயே ஒரு உற்சாகம் கொண்டு வரும். அப்போ அந்த சொல்வார்கள், இந்த தொங்கி தொங்கி ஒரு ஸ்ப்ரிங்கோடு நடப்பது போல் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் அவர் நடந்திருக்கின்ற போல் எனக்கு தெரிகிறது. அதிகமான மக்கள் பங்கேற்றமையின் காரணத்தினால்தான் அப்படி நடந்திருக்கின்றது போல் தெரிகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். ஒரு நடிகருக்கான ஒரு சில விடயங்கள் முன்னுக்கு தயார்படுத்தப்படுகின்ற போது அந்த அந்த நடிப்பை அரங்கேற்றுகின்ற போது அந்த சூழமைவுகள் அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். அந்த வகையில் அவர்கள் அந்த விடயம் இயல்பாக நடந்திருக்கின்றது. அங்கே மக்கள் அந்த இடத்திலே அவரோடு சந்தித்து புகைப்படங்களை எடுத்தது. அவர் ஒருவேளை எதிர்பார்த்த தான் அந்த காலை நேரம் வருகின்ற போது யாரா நிற்பார்களா இல்லையா என்ற ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார். மக்களை கண்டவுடன் ஒரு பூரிப்பு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போதும் நாங்கள் சொல்கின்றோம், இவ்வளவு தூரம் நேற்று முன்றும் நாங்கள் ஒரு எதிர்மறையான கண்ணோட்டங்களோடு அன்றோமர் திசாநாயக்கா அவர்களுடைய வடக்கு பயணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அன்றோமர் திசாநாயக்கா அவர்கள் இலங்கை என்கின்ற ஒரு சிங்கள தீவுக்கு, அதாவது சிங்கள மக்களுக்கு, சிங்கள இனத்துக்கு அவர் ஒரு சிறந்த தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சிறந்த தலைவராக இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த இலங்கை என்கின்ற இந்த ஒரு கட்டமைப்புக்கு அவர் சிறந்த மாற்றங்களை கொடுப்பார் என்று நம்புகின்றோம். ஆனால் அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே அவரால் நேர்மையாக நடக்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலும் ஆணித்தரமாக கூறுகின்றோம். அது வேறு, இது வேறு. நாங்கள் ஒரு இலங்கை என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளாக அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்பு என்பது வேறு. தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே நாங்கள் அந்த இரண்டு வேறுபட்ட பார்வையும் ஒன்றாக்குகின்ற ஒரு திட்டத்தோடு தான் இவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இவருக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கின்றது. ஏனால் ஒரு இன அழிப்புக்கு பின்னராக வந்திருக்கின்ற ஒரு புதிய ஒரு தரப்பு என்ற வகையிலே இவர்களுக்கு அது ஒரு பிரகாசமாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் அவர் கடந்த காலங்களிலே இன அழிப்பு செயல்பாடுகளிலே கை நினைத்த ஒருவராக இருக்கின்றார். ஆனால் அன்றோமர் திசாநாயக்கா அவர்கள் ஒரு வறுமையிலே, ஒரு நீண்டகால வறுமைக்கு பிறகு அவர் ஒரு தேசிய நீரோட்டத்திலே வருகின்ற போது கடந்த கால செயல்பாடுகள் கூட எம்மவர்களே கடந்து செல்கின்ற ஒரு துயரமான நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதை நோக்கி செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் வந்தது. நானும் அதை பார்த்தேன். நீங்கள் அவதானித்ததை என்னாலும் அவதானிக்கூடியதாக இருந்தால் அவருக்கு ஒரு குதூகலம் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது உண்மையிலே எதிர்பாராத ஒரு விடயமாகத்தான் அவருக்கு இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கூறினீர்கள், கடந்த 2 நாட்களும் நீங்கள் உங்களுடைய இந்த ஆய்வினை தரும் பொழுது எதிர்மறையான ஒரு பார்வை என்று நீங்கள் கூறினீர்கள். பலர் கூறியதையும் நான் கேட்டிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் வித்தியாசம், மாற்றம் வரும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள், நீங்கள் கூறுகின்ற அந்த ஆய்வுகளை அது தவறான ஆய்வாக இருக்க வேண்டும் என்று அவர் அதை நிரூபிப்பாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் மக்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதை
நிரூபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இங்கே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று தான் என்னால் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. ராமேந்திரன், இப்போ நீங்கள் உரையாடும் பொழுது சொன்னீர்கள் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து என்ற விடயங்களை கூறும்பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவுடன் பெண்கள் உள்ளிட்டோர் பலர் செல்ஃபி எடுத்து சமூக வலைத்தளங்களில் அதை போட்ட பொழுது அதற்கு கடுமையான விமர்சனங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள்? உண்மை அந்த அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வந்து செல்வதற்கு முன்னரே இந்த விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அதாவது பலாலியிலே நடந்த விடயம், அந்த பொங்கல் நிகழ்வு, மற்ற அந்த மாநாட்டிலே அந்த நடன நிகழ்வுகளை பங்கு பெற்ற எங்களுடைய நடன அந்த பாடசாலை மாணவிகள், ஆசிரியர்கள், அந்த ஏற்பாட்டாளர்கள் ஜனாதிபதி அவர்களுடன் மிக நெருக்கமாக நின்று அந்த செல்ஃபி புகைப்படங்களை எடுக்கிற புகைப்படங்களை எல்லாம் போட்டு மிக கடுமையான விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர்களை ஒரு தமிழ் தேசிய விரோதிகளாகவும், அவர்களை ஒரு ஒரு இந்த கடந்த காலங்களை எல்லாம் மறந்தவர்களாக மிக கீழ்த்தரமாக சில பதிவுகள் எல்லாம் அந்த பெண்களை மிக கீழ்த்தரமாகவே விமர்சிக்கின்ற வகையிலான கருத்து பதிவுகளை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையில வேதனையாக இருந்தது. உண்மையிலே நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி மிக கவலைக்குரிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு கேவலமான இனமாக இருக்கின்றோமோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அவர்கள் மீது தவறு இல்லை. இன்று நாங்கள் இப்படியாக நாங்களே வாந்தி எடுக்கின்றோம். எங்கள் மீதே நாங்கள் வாந்தி எடுக்கின்ற வகையிலான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த தையிட்டு திச விகாரையிலே 3ஆம் தேதி போராட்டம் நடைபெற்ற போது யாழ்ப்பாணத்திலே ஒரு தெற்கிழங்கையைச் சேர்ந்த ஒரு பாரிய ஒரு புடவையகம் ஒன்று அங்கே திறப்பு விழா நடைபெற்றது. உடனடியாக நாங்கள் அந்த விடயங்களோட எங்களுடைய நிகழ்ச்சியில சுட்டி காட்டியிருந்தோம். இன்று அந்த நிறுவனத்துக்கு இலவச விளம்பரம் செய்வதை போன்று அந்த தையிட்டியிலேயோ இங்கே இல்லாத சமூக போராளிகள் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் இருந்து 2 புகைப்படத்தை ஒப்பிட்டு இங்கே இருக்கின்ற மானங்கிட்ட தமிழர்கள் அங்கே போய் நிற்கின்றார்கள், தையிட்டியிலே அந்த கூட்டம் இல்லை என்பதாக ஒப்பிட்டு. இப்ப இது எதை செய்கின்றது? அந்த இப்ப நாங்களே எங்களை தரக்குறைவாக காட்டுகின்றோம். அந்த ஒரு நாங்களாகவே நிராகரிக்க வேண்டிய ஒன்றுக்கு நாங்களாகவே அங்கீகாரத்தை கொடுக்கின்றோம், நாங்களாகவே விளம்பரத்தை தேடி கொடுக்கின்றோம். அவர்களாக செய்த விளம்பரத்தை விட அந்த தையிட்டு போராட்டத்தோடு ஒப்பிட்டு நாங்கள் போட்ட சமூக வலைத்தளங்களை நாங்கள் செய்த விளம்பரம் தான் அதை அதிகமாக தமிழ் மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் வழக்கமாக ஒரு வர்த்தக விளம்பரங்களை நாங்கள் கடந்து செல்கின்ற எத்தனையோ லட்சம் தமிழர்கள் இருக்கின்றோம். ஆனால் தமிழ் தேசியத்தோடு ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தோடு தொடர்புபடுத்தி அதை நாங்கள் கொண்டு வருகின்ற போது அப்படி கடந்து செல்கின்ற மக்களிடையேயும் நீங்கள் அந்த வர்த்தக நிறுவனத்துக்கான விளம்பரமாக அதை மாற்றி இருக்கின்றீர்கள். இந்த பொறுப்பிரதனத்தை எங்கே போய் சொல்வது? அதே போன்றான் இப்போது இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்களுடைய தவறு அல்ல. அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அவ்வாறு தீண்டத்தகாத ஒருவரும் அல்ல. அவரோடு அந்த இடத்திலே அந்த நிகழ்விலே அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களினால் அந்த நிகழ்வை மெருகேற்றுவதற்காக அங்கு ஒரு நடன நிகழ்வுகள் ஆற்றுகை செய்யப்படுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டது. அதிலே அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கும் அரசியலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பாடசாலை மாணவன் அதுக்கான தனக்கான ஒரு மதிப்பளிப்பு நிகழ்விலே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசு தலைவரிடம் அதை பெற்றுக்கொள்ள மறுத்த சம்பவம் ஒன்று எனக்கு சரியாக நினைவில்லை. அப்படி ஒரு சிலர் இருக்கலாம், அது பெற்றோருடைய வளர்ப்பு. அதுக்காக நாங்கள் எல்லோரையும் அப்படி எதிர்பார்த்து விட முடியாது. அப்படி செய்வதையும் தவறு என்று நாங்கள் கூறிவிட முடியாது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அங்கு நிகழ்வுக்கு வருகின்றார். அந்த நிகழ்விலே அவர்கள் ஒரு அரங்கேற்ற முறை செய்திருக்கின்றார்கள். அதிலே கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜனாதிபதியோடு புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் அதை விமர்சிப்பதுதான் நான் தவறு என்று சொல்கின்றேன். நாங்கள் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதுக்கு தவறு என்று சொல்கின்றேன். நாங்கள் இப்படியாக எங்களுடைய சமூகம் இப்படியான திசையிலே போய்கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதனூடாக எதிர்கால தலைமுறை இன்றைய செய்தி நாளைய வரலாறு. ஏற்கனவே நான் நேற்றைய தினம் அந்த எங்களுடைய செய்தி பதிவு தொடர்பாக மிக கடுமையாக குறிப்பிட்டிருந்தேன். அப்ப நாங்கள் எதை பிரதிபலிக்கின்றோமோ அதுதான் சமூகத்துக்கான படிப்பினையாகவும் இருக்கின்றது. ஆக நாங்கள் அந்த அளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகளை, அந்த செல்ஃபி புகைப்படம் எடுத்தவர்களை ஒரு இனமானமற்றவர்களாக தரம் தாழ்த்தி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான அவர்கள் பாரிய குற்றத்தை செய்து விடவில்லை. நான் கேட்கின்றேன், இந்த சமூக போராளிகளிடமும் இந்த முகநூல் போராளிகளிடமும் இதை விமர்சிக்கிற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களிடமும் நான் கேட்கின்றேன், இந்த 16 ஆண்டுகளிலே
இன்றைய இளையகால சந்ததியை தமிழ் தேசிய நீரோட்டத்திலே தக்க வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? குறைந்தபட்சம் இன்று நீங்கள் மாவீரர்களுடைய தியாகம் 50,000 மாவீரர்கள் இறந்து விட்டார்கள். இன்று இசப்பிரியா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இந்த செல்வி புகைப்படம் எடுத்தவர்களை நீங்கள் எல்லாம் ஒரு பெண்களா என்றெல்லாம் கேள்வி கேட்பவர்கள், இந்த இசைப்பிரியாவுக்கு நடந்த கொடுமையை மக்கள் மயப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? எத்தனை மகளிர் அமைப்புகளை எங்களுடைய வடகிழக்கிலே நாங்கள் அது தொடர்பாக பேச வைத்திருக்கின்றோம். இல்லை அந்த இசப்பிரியா உள்ளிட்ட எங்களுடைய பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு குரல் கொடுப்பதற்கு நாங்கள் மகளிராக எங்களுடைய பெண்கள் சமூகமாக அவர்களை அணிதிரட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இதற்கு பதில் இருக்கின்றதா? அதைத்தானே நாங்கள் செய்திருக்க வேண்டும். இன்னும் பல அரசியல் கட்சிகள் கூட கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அங்கே ராமநாதன் அவர்கள் அதிக விருப்பு வாக்கு பெற்றவுடன் நாங்கள் நம்புகின்ற தலைவர்கள் கூட மக்களை கேவலமாக திட்டினார்கள். சாராயத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் விலை போய்விட்டார்கள் எங்களுடைய மக்கள். அப்படி அல்ல. தமிழ் தேசத்துக்காக இன்று வரை உயிரை கொடுப்பதுதான் எங்களுடைய மக்கள். ஆனால் நீங்கள் அந்த தியாகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் நாடகங்கள் போடுகின்ற போது, உங்களுடைய சுயலாப அரசியலை முன்னெடுக்கின்ற போது, அவர்கள் தங்களுடைய தம்பாட்டிலே தங்களுக்கு சரி என்று பட்டதை செய்வது அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது. அவர்களை யாரும் விமர்சிக்க முடியாது. நீங்கள் எப்போது சரியா வருகின்றீர்களோ அப்போது அவர்கள் அந்த தமிழ் தேசியத்துக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரே அடியாக விலை போனவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு பாடம் நடத்துவதற்காக அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. இன்று எங்களுடைய கட்சிகள் நீங்கள் இன்று இந்த செல்வி புகைப்படத்தை வைத்துக் கொண்டு மாவீரர்களையும் எங்களுடைய போராட்டத்தையும் பற்றி நீங்கள் உங்களை விமர்சிக்கின்றவர்கள், இந்த 16 ஆண்டுகளிலே உங்களுடைய கட்சிகளினால் ஒரு விளையாட்டு கழகங்களில் உங்களுடைய மாவீரர்களுடைய பேரில் உங்களை எத்தனை கட்சிகள் எத்தனை தரப்பினர் நீங்கள் விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றீர்கள்? ஏன் மாவீரர்களுடைய வரலாற்றை எங்களால் அடுத்த தலைமுறை கடத்த முடியவில்லை? ஏன் என்று விளையாட்டு மைதானங்கள்லாம் வெறிச்சோடி போய் தெருவெல்லாம் இன்று எங்களுடைய இளம் தலைமுறையினர் ஒரு தற்கூறிகளாக சமூக விரோதிகளாக நிற்பதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஏன் அவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்தவில்லை? எங்களிடம் தவறு இருக்கின்றது. நாங்கள் மக்களை தமிழ் தேசியத்தின் பால் கொண்டு வருவதற்கு அரவணைப்பதற்கு நாங்கள் என்ன வேலை திட்டத்தை செய்திருக்கின்றோம்? இன்று தமிழ் தேசியம் என்பதே ஒரு 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 தீண்டத்தகாத ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயமாக மக்களால் கொண்டு வரும். நாங்கள் நீண்ட காலமாக எங்களை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும். இன்று புலம்பெயர் தேசத்தில் எப்படி மாவீர நாள் நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் தேசிய நிகழ்வுகள் ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பலரால் குழப்பி அடிக்கப்பட்டு இன்று அது பல்லாயிரக்கணக்கான மேற்குலகத்தார்களை வியக்கின்ற அளவுக்கு அரங்கம் நிறைந்து வழியக்கூடிய அளவுக்கு மக்களுடைய திரட்சி இருந்து இன்று அந்த எண்ணிக்கையே நாங்கள் அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு சிறுகின்ற அளவுக்கு தான் புலம்பெயர் தேசத்தில் அப்படியான நிகழ்வுகள் மாறி இருக்கின்றது. அது மக்கள் மீது குறை சொல்ல முடியாது. ஒரு இடத்திலே ஒரு மாவீர நாள் நடந்த இடத்துல 5 குழுக்கள் 5 இடத்திலே செய்கின்ற போது ஒருவர் மீது ஒருவர் துரோகி பட்டம் சூட்டுவதும் அவை அப்படியான நேரத்திலே அவரவர் ஆத்மார்த்தமாக தங்களுடைய வீடுகளிலே மாவீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தி விட்டு இருந்து விடுகின்றார்கள் பெரும்பாலானவர்கள். இன்று அதே நிலைமை தமிழ் தேசிய மீது இங்கே வந்திருக்கின்றது. இன்று கட்சிகளுக்கிடையே இடம்பெறுகின்ற ஒரு கட்சிக்குள்ளே பல அணிகள். இன்று அந்த ஒரு ஒரு நிலைப்பாடு காரணமாக மக்கள் தமிழ் தேசியத்திடமிருந்து மெல்ல 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 தங்களை விலக்கி கொண்டு தங்களுக்கு சரியென்று படுகின்ற ஒரு தற்காலிகமாக ஒரு ஆறுதல் அடையக்கூடிய திசைகளை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. இது வெறுமனே நாங்கள் இன்று நேற்று எங்களுடைய மக்களுடைய ஆர்வ கோளாறுத்தனமாக நாங்கள் இதை கடந்து சென்று விட முடியாது. இன்னும் மாவீர நாள் நிகழ்வு வருகின்ற போது அந்த மாவீர துயிலும் இல்லங்களே போய் இப்படியான புகைப்படங்களை எடுத்து பெருமைப்படுகின்ற சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அதே நேரத்தில் ஜனாதிபதி ஒருவர் இங்கே வருகின்ற போது அவரோடு அவர்கள் புகைப்படம் எடுக்கின்றார்கள் சொன்னால் அதில் அவர்களுக்கு தவறு இல்லை. ஒரு சில பதிவை பார்த்தேன். இதிலே யாராவது ஒருவர் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலையை பற்றி யாராவது கேட்டிருப்பார்களா? அது கேட்க வேண்டியவர்கள் கேட்கவில்லையே. அதற்காகத்தானே நாங்கள் வாக்களித்த எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்புகின்றோம். இன்று அவர்கள் கேட்கவில்லையே. அவர்கள் அதுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லையே. இன்று அவர்கள் ஏமாற்றி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால். இன்று அவர்களை எல்லாம் விட்டு இன்று அவர்கள் போய் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தங்களுக்கு தேவை என்றால் போய் கொண்டாடுவதும் இல்லை என்று சொன்னால் பதுங்கி நிற்பதுமாக அவர்கள் நிற்கின்ற போது மக்களை நாங்கள் இவ்வாறு திட்டுவதில் எந்தவித பயனும் இல்லை. இது ஒரு மறைமுகமான ஒரு உளவியல் போராக நான் பார்க்கின்றேன். இந்த 16 ஆண்டுகளிலே நாங்களே எங்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு உளவியல் போரிலே எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இன்னொருவர் சொல்வதை விட நாங்களே எங்களுடைய சமூகத்தை கேவலப்படுத்துவது, நாங்கள் எவ்வாறான ஒரு கீழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதாக நாங்களே எங்களை தரம் தாழ்த்தி கொள்வது. ஆகவே இது
ஒரு உளவியல் ரீதியாக இன்று நாங்கள் ஒரு தோற்றுப்போன இனமாக எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது இது ஒரு நீண்டகால பன்னாட்டு உளவு அமைப்புகளுடைய திட்டம். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களுடைய ஒரு இன விடுதலைக்காக நாங்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஒரு தோற்றுப்போன இனம் என்பதை ஒவ்வொரு வழிமுறைகளிலும் எங்கள் மீது ஆழமாக சுமத்தப்படுகின்றது. அது நாங்களே ஏற்றுக்கொள்ள முன்மொழிந்து வழிமொழிய வைக்கப்படுகின்றது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் நான் இந்த விடயங்களை பார்க்கிறேன். தையிட்டு விவகாரத்தையும் அந்த ஒரு வணிக நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவை ஒப்பிட்ட விடயமாக இருக்கட்டும். இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வருகின்ற போது அவரோடு போய் செல்வி புகைப்படங்களை எடுத்த மக்கள் மீதான விமர்சனங்களையும் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், இப்படியாக உளவியல் ரீதியாக எங்களை மீண்டும் மீண்டும் மீண்டலாத வகையிலே நாங்கள் ஒரு விடுதலைக்கு இல்லை ஒரு இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை மீண்டும் 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 சொல்லி 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 அப்படியே ஒரு எங்களுடைய மரபணுவிலே அதை பதிய வைத்து நாங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம் என்ற வகையிலே அப்படியே அது வலுக்குறைப்பு செய்கின்ற ஒரு உளவியல் விடயம் இதிலே முன்னெடுக்கப்படுகின்றது. இதனுடைய தொடக்கத்தை பார்த்தீர்களானால் இந்த சமூக வலைத்தளத்தில் யார் ஒருவர் தொடங்கி இருப்பார். ரோட்ல போஸ்டர் கண்டோன்னா காலை தூக்குற மாதிரி, இல்ல ஒரு நாய்க்கு பின்னால எல்லா நாயும் அப்படியே திரிகிற மாதிரி, மந்தைகளுக்கு பின்னால ஒரு மந்தை போறதுக்கு பின்னால திரிகிற மாதிரி அந்த ஒருவர் கல்லறிந்து விட்டால் அதற்கு பின்னாலே தொடர்ந்து கல்லறியக்கூடிய ஒரு மனப்பாங்கு இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த தொடங்கக்கூடிய அந்த தொடக்கம் என்பது இந்த மறைமுக உளவியல் போரை நடத்துகின்ற அந்த தரப்பினரால் தான் அது தமிழ் தேசியத்தின் பெயரால் அரங்கேற்றப்படுகின்றது. அதை பார்த்தவுடன் எல்லோருக்கும்லே உடனே பொங்கி வந்துடும். இருந்த இடத்துல இப்ப இருந்த இடத்துல இருந்து தட்டச்ச தட்டுறது, இந்த திறன் பேசியில 4 பதிவா போடுறதா தமிழ் தேசியமா வந்துட்டுது. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய போராளிகளுக்கு ஒரு எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த விடயங்கள் தொடரும். ஆகவே இது சிந்திக்க வேண்டிய விடயம். நாங்கள் இந்த சமூக போராளிகள், முகநூல் போராளிகள் சிந்திக்க வேண்டிய விடயம். நாங்கள் எங்களை நாங்களே கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்காவது ஒரு இடத்திலே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வரலாற்று இருட்டுக்குள் இருக்கின்ற எங்களுடைய சமுதாயத்துக்கு, எங்களுடைய இனத்துக்கு நம்பிக்கை ஒளியை ஊட்டக்கூடிய வகையிலே ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்கின்றோமா? ஆனால் நாங்கள் அந்த வரலாற்று இருட்டை மேலும் இருள் சூழக்கூடிய வகையில் தான் இப்படியான செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. இது அவர்கள் மீதான தவறல்ல. அவ்வாறு செல்கின்ற மக்கள் நாங்கள் ஒரு யுத்த காலத்திலும் நாங்கள் ஒரு பொழுதுபோக்குகள் இருந்த சமூகம். இன்று சமூக வலைத்தளங்கள் ஆக்கிரமித்ததுக்கு பிற்பாடு சிலருடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ நாங்கள் இந்த போராட்டத்துக்குள்ளே நாங்கள் எல்லாவற்றையுமே தியாகம் செய்து விட்டு நாங்கள் அப்படியே இரத்த வெறி பிடித்து திரிந்தவர்கள் போன்றுதான் எல்லோருடைய நிலைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் அன்றாடம் சிரித்தோம், மகிழ்ந்தோம், ஓடி விளையாடினோம், சினிமா பார்த்தோம், கதை பேசினோம், நாடகங்கள் பார்த்தோம், நாடகங்கள் அரங்கேற்றினோம், நாடகங்கள் நடித்தோம், படித்தோம், சாதனை படைத்தோம். விளையாட்டுத் துறையிலே நாங்கள் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்தோம். கல்வியிலே உயரிய சாதனைகளை படைத்தோம். இலங்கையிலே முதன்மையான மாகாணங்களாக எங்களுடைய மாகாணங்களை மிளிரச் செய்தோம். குப்பி விளக்கில் படித்தும் உயரிய சாதனைகளை படைத்தோம். உலகத்திலே பல்வேறு பல்கலைக்கழகங்களை நிரப்பினோம். இதற்கு மத்தியிலும் உரிமைக்காக போராடினோம். நாங்கள் ஒன்றும் யுத்த வெறி பிடித்தவர்களாக நாங்கள் இங்கே வடகிழக்கிலே தமிழர்களோ இல்லை எங்களுடைய போராட்டத்தின் பின் தொடர்ந்தவர்களோ இருக்கவில்லை. அந்த மரணத்தின் நொடிப்பொழுதிலும் ஜெனரேட்டரை இயக்கி வைத்துவிட்டு தொலைக்காட்சியிலே திரைப்படம் பார்த்தவர்களான் நாங்கள். அந்த திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழீழ தணிக்கை குழு தீர்மானித்தது. பொழுதுபோக்கு அம்சங்கள் தவிர்க்கப்பட்ட ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேர திரைப்படம் தமிழகத்திலிருந்து வருகின்றது என்று சொன்னால் வன்னி பெருநிலப்பரப்பிலே அந்த திரைப்படம் வெறுமனே ஒரு 40 நிமிடங்களோ 30 நிமிடங்களான திரைப்படமாகத்தான் மட்டுப்படுத்தப்பட்டது. பாடல் காட்சிகள், ஆபாச காட்சிகள், இரட்டையர்த்த வசனங்கள், செங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு வலுக்குறைப்பு செய்யக்கூடிய வகையிலான ஒரு அத்தனை விடயங்களும் கத்தரிப்பு செய்யப்பட்டு எங்களுக்கு தேவை பொழுதுபோக்கு. அந்த இடத்திலும் நாங்கள் விஜயை கொண்டாடியவர்கள் இருக்கின்றார்கள், அஜித்தை கொண்டாடியவர்கள் இருக்கின்றார்கள், ரஜினிகாந்தை கொண்டாடியவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு மத்தியில் தான் போராட்டத்துக்கும் பங்களிப்பு செய்தோம். ஏன் இவ்வளவு தூரம் இலங்கையினுடைய என்று விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெறுகின்ற போது யுத்த காலத்திலே அங்கே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் எங்கள் மீது இனஅழிப்பு போர் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டுகின்ற நேரத்திலும் பதுங்குழிகளுக்குள்ளும் அங்கே மின் இணைப்பினூட அதாவது மின் புறப்பாக்கி மூலமாக தொலைக்காட்சிகள் இயக்கி அதன் மூலமாக அந்த கிரிக்கெட் போட்டிகளை, கால்பந்து போட்டிகளை பார்த்து ரசித்த எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு நாங்கள் வெறுமனே ஒரு இயந்திரமாகவோ இல்லை நாங்கள் ஒரு போர் விடுத்தவர்களாகவோ தெரியவில்லை.
அப்போதும் எல்லாவற்றையும் அனுபவித்தோம். அப்போதெல்லாம் யாருமே குறை கூறவில்லையே. சரியான தலைமைத்துவம் இருந்தது, சரியான இலக்கு இருந்தது. ஆகவே நாங்கள் இதையெல்லாம் அனுபவித்தாலும் எங்களுடைய கவனமும் எங்களுடைய அந்த இலக்கும் தவறாமல் அந்த இன விடுதலையின் பால் வழி சமைக்கக்கூடிய வகையிலான தலைமை, நேர்மையான ஒரு தரப்பு இருந்தது. அதனால் அது விமர்சிக்கப்படவில்லை. இன்று நாங்கள் அந்த தலைமைத்துவத்தை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோமா? இல்லை. அப்ப யார் மீது தவறு? எங்கள் மீது தவறு இருக்கின்றது. மக்கள் மீது எந்த தவறும் இல்லை. இன்று அவர்கள் புதிதாக இல்லையே. ஆகவே இந்த விடயங்கள் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய இந்த நாங்கள் ஒரு பொறுப்பற்றதனமாக எங்களுடைய மக்களை உடனடியாக நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் ஒரு விரலை சுட்டுகின்ற போது 3 விரல் எங்களை நோக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய முடியும். கூறும் பொழுது இந்த பெண்களுடைய செல்ஃபி தொடர்பாக கூறும்பொழுது உடனடியாக எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரே விடயம்தான் திரும்பி வருகிறது. அதாவது எங்களுடைய சமூகத்தை வழி நடத்துவதற்கு சரியான வழிகாட்டிகள் இல்லை என்பதை, அந்த இல்லாத வெற்றிடத்தை அவர்கள் எங்கேயோ தேடி போகிறார்கள், அதைத்தான் என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்ற என்று கூறிக்கொண்டு, நீங்கள் இப்போ அனுரகுமார திசாநாயக்காவுடைய பயணம் தொடர்பாக நிறைய கருத்துக்களை, நிறைய உங்கள் அவதானித்த விடயங்களை கூறினீர்கள். நேற்று வந்த செய்தி அதுதான் முக்கியமான ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாக நான் பார்க்கிறேன் என்றால், வடக்குக்கு வந்து சென்ற அனுரகுமார திசாநாயக்காவுக்கு CVK சிவஞானம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாராம். என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கூறுங்கள். உண்மையிலே அவர் 2 விடயம். ஒன்று, அனுரகுமார் அதாவது சோக்காட்டு அரசியலை இங்கே நீங்கள் செய்ய வேண்டாம் என்ற வகையிலும் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்ள, அதாவது சுமந்திரன் ஸ்ரீதரன் தரப்புக்கு இடையிலான பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்ளும், உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ற வகையிலே அவர் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதிலே சந்திரசேகர் அவர்கள் இந்த ஜனாதிபதி பங்கேற்ற நிகழ்விலே உரையாற்றுகின்ற போது இந்த தமிழரசு கட்சி பிரச்சனை தொடர்பாகவும், இந்த தையிட்டி விவகாரத்திலே இவர்கள் இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் அவர் அங்கே ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் அந்த தமிழ் தரப்பு மீது பழியை சுமத்தி விட்டு, என்னால் இன்று தமிழ் மக்களே ஒரு எள்ளி நகையாடுகின்ற வகையில் தான் தமிழரசு கட்சிகள் இருக்கின்ற உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கின்றது. ஆகவே அதை தொட்டு பேசிவிட்டால் தமிழ் மக்கள் ரசிப்பார்கள் என்கின்ற ஒரு போக்கிலே இவர்கள் அதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூட அந்த விடயத்தை தொட்டு சென்றதாக இருக்கின்றார். இது இவர்கள் அந்த தங்களுடைய ஒரு எதிர்ப்பரசியலை கூர்மைப்படுத்துகின்ற வகையில் என்ன அந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாக இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த உள்ளக விளையாட்டரங்கு என்கின்ற ஒரு விடயம் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது. அதற்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் தான் அந்த வழக்கை தலைமை தாங்கி அதுக்கான ஒரு தடை உத்தரவை பெற்றிருக்கின்றார். அந்த விடயத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி அங்கே பேசியிருக்கின்றார். அதாவது ஒரு சுற்றுலாவை மையப்படுத்தியதாக வளப்படுத்தக்கூடியதாக இங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் தேவை, இங்கு இருக்கின்றவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு இங்கே இருக்கின்ற தரப்பினர் தான் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவை பெறுகின்றார்கள். ஆகவே அதையெல்லாம் கடந்து ஒரு பொருத்தமான இடத்தை அந்த விடயங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். ஆகவே அது நேரடியாக இவர்களை ஒரு சுட்டிக்காட்டுவதை போன்று ஜனாதிபதி இங்கே யாழ்ப்பாணத்தில் வைத்து அந்த விடயத்தை பேசியது என்பது அவர்களுக்கு ஒரு நெருடலாக இருந்திருக்கும். உடனடியாக CVK சிவஞானம் அவர்களை வைத்து இவர் ஒரு ஆவேசமாக ஒரு அறிக்கை ஒன்றை விட வைத்திருக்கின்றார்கள். இதே CVK சிவஞானம் அவர்கள் இல்லை தமிழரசு கட்சியினர் எல்லாம் எப்படி கடந்த காலங்களிலே செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு ஒரு வெளிப்படையான விடயம். இன்று மன்னர் காற்றாலை விடயமாக இருக்கட்டும், தையிட்டி விவகாரமாக இருக்கட்டும், இன்று பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வடக்கு மாகாணத்திலே இன்னும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கின்றது. அவை எதுவுமே விடுவிக்கப்படவில்லை. அவை ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது இந்த விடயங்கள் எல்லாம் கையிலே எடுக்கப்படவில்லை. ஏன் தமிழரசு கட்சி இதற்கெல்லாம் எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை? சரி, மற்றவர்களை விட்டு விடுவோம். இவ்வளவு தூரம் நீங்கள் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுகின்ற தமிழரசு கட்சி ஏன் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை? தையிட்டு விவகாரத்திலே நிலைப்பாடு என்ன? யாழ்குடா நாட்டிலே 2500 ஏக்கர் நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. வன்னி பிராந்தியத்திலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 ஏக்கர் நிலங்கள் இன்றும் பாதுகாப்பு படைவசம் இருக்கின்றது வன்னி பிராந்தியத்திலே. அது கிட்டத்தட்ட ஒரு 25,000-30 ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய வளங்கொழிக்கின்ற நிலங்கள் இன்னும் இராணுவத்தினர் பிடியிலே இருக்கின்றது. காணி விடுவிப்பு தொடர்பாக மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்கின்ற ஜனாதிபதி ஏன் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஏன் உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை? காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வழிகளை நாங்கள் உணர்கின்றோம். இது வெறுமனே வார்த்தையில நாங்கள் உணர்வுபூர்வமாக எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்தவன் நான் என்று ஜனாதிபதி பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கின்றார். இன்று வரை காணாமலாக்கப்பட்டவருடைய வார்த்தைக்கு எந்தவித தீர்வும் வழங்கவில்லையே.
இன்று வரை ஜனாதிபதி கூறி இந்த 1 வருஷத்துக்குள்ளாக நான் நினைக்கிறேன் ஒரு 5 பேருக்கு மேற்பட்ட பெற்றோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் என்று உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுங்க? இப்படி எத்தனையோ கேள்வி எங்களுக்கு இதையெல்லாம் செய்யாமல் விட்டு உங்களுடைய கட்சியே அவர்கள் ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உடனடியாக உங்களுக்கு எல்லாம் பொங்கி வருகின்றது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பொங்குவார்கள். இனத்துக்காக வந்தால் அவர்கள் அடக்கி வாசிப்பார்கள், இல்லை அடங்கி போய் அவர்களுக்கு சேவகம் செய்வார்கள். இதைத்தான் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும். நிச்சயமாக இப்பொழுது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன் எங்களுடைய தமிழ் மக்கள் மண்ணில் இருக்கின்றவர்கள் தேடித் திரிகிறார்கள். வழிகாட்டலுக்கு பார்த்தால் இந்த நீங்கள் கூறிய விடயங்கள் அப்படியே எடுத்துக்காட்டுகிறது. மக்களுக்கு தேவையான விடயங்களை மக்களோடு இணைந்து செயல்பட முடியாததன் காரணமாகத்தான் மக்கள் அனுரகுமார திசாநாயக்காவுடன் செல்ஃபி எடுப்பதற்கும் வேணிய விடயங்களை செய்வதற்கும் பார்த்து கொண்டிருக்கார். அனுரகுமார திசாநாயக்கா அதுக்காக பிழை செய்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை. எம்மிடம் ஒரு சரியான வழிகாட்டல் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் கூறுகின்றேன். நன்றி ராமேந்திரன், மிகவும் சிறப்பாக உங்களுடைய ஆய்வினை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.